28 தாங்க சார் சொன்னீங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கடந்த வாரம் இதே வசனத்திலிருந்து தான் நான் உங்களோட பேசுறேன். ஆத்துமா அப்படிங்கிறது வந்து நம்முடைய உணர்வுகள். வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. நம்மள வந்து ஏதோ ஒன்று ஆண்டவர் ஆவின்னு ஒன்று செருகி வச்சிருக்கிறாரு, ஆத்மான்னு ஒன்று உள்ள செருகி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆத்மா அப்படிங்கிறது நம்முடைய உணர்வு. என்ன கவனிங்க, ஆத்மாங்கிறது என்னங்க? உணர்வு. நமக்கு என்னென்ன உணர்வுலாம் இருக்குது? அன்பு அப்படிங்கிற உணர்வு இருக்குதா? அப்புறம் அதெல்லாம் உணர்வு இல்லையா? அது சரீரத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு. நான் சொல்றது மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகள். கோபம், சந்தோஷம், பயம், கலக்கம், ஏண்டா வாழணும் செத்து போயிடலாங்கிற எண்ணங்கள், பொறாமை, போட்டி, வைத்தறிச்சல், நல்லதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்களேன். உதவுற மனப்பான்மை, தூக்கி விடுதல், ஆறுதல் படுத்துதல், ஆறுதலாய் வாழுதல், நம்பிக்கையாய் வாழுதல், விசுவாசமாய் வாழுதல், இதெல்லாம் தான் என்னங்க? உணர்வு. நம்முடைய உணர்வு. இந்த உணர்வுக்கு தான் பேர் என்ன? ஆத்மா. ஆவி அப்படிங்கிறது என்ன? மனம். இந்த ஆத்மாவை இயக்குது பாத்தீங்களா? அதுதான் நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தை. இதை விளக்கி இருக்கிறத நமக்கு நேராகி போயிடும். அதனால பின்னாட்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய இருதயம் தான் என்னது? நம்முடைய ஆவி. இப்போ தாவீது சொல்றாரு, அவ்வளவு பெரிய தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன், தேவனுடைய சிநேகிதன், தேவனுடைய நண்பன், தேவனையே சார்ந்து வாழ்கிறவர். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, உம்முடைய வாசற்படியில காத்திருக்கிறதையே நான் விரும்புகிறேன். ஆகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாள செலவழிக்கிறத விட பிரகாரத்துல வர்ற ஒரு நாள் அவ்வளவு அன்பு அவர் வளர்ந்திருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையும். 119 சங்கீதத்தை அவர் தானே எழுதினாருன்னு எனக்கு தெரியல. பைபிள் காலேஜில் படிச்சுட்டு தான் தெரியும். ஆனா அந்த சங்கீதத்தில் அப்படியெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னேன், 119 சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, 8 வசனமா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கு மேலேயும் ஒரு எழுத்து எழுதியிருக்கும். அது எத்தனை யாருக்காவது தெரியுமா? பாட்டு, அந்த பாட்டுடைய அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாள் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஹீப்ரூல வந்து உயிர் எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல உயிர் எழுத்து இருக்குல்ல, அ ஆ இ ஈ உ ஊன்னு, அந்த முத போட்டிருக்கிறது முத உயிர் எழுத்து, ரெண்டாவதா போட்டிருக்கிறது ரெண்டாவது உயிர் எழுத்து, மூணாவதா போட்டிருக்கிறது ஹீப்ரூல இருக்கக்கூடிய எபிரேய பாஷையில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களினுடைய வரிசையில போட்டிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றையும் போட்டிருக்காங்க. வேற என்னமோ நினைச்சுக்காதீங்க நீங்க. என்னென்ன போட்டு முதல் எழுத்து படிங்க. ஆலிப். ஆலிப்ங்கிறது நம்ம ஆ போடுற மாதிரி, ஹீப்ரூல ஆ போடுற மாதிரி. அடுத்தது பேத். ஆ. அப்புறம் ஹிமல். இதெல்லாம் உயிர் எழுத்து, நமக்கு தெரியாது. அந்த எழுத்தினுடைய வடிவமும் அப்படி இருக்காது. அவங்க தமிழ்ல அப்படி எழுதியிருக்காங்க. அது எதுக்கு ஒரு பக்கம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம். அந்த சங்கீதத்துல எந்த வசனத்தை எடுத்தீங்கன்னாலும் இதுல ஒரு நான் சொல்லக்கூடியதுல ஒரு வார்த்தை இருக்கு. உமது கற்பனை, உமது நியாயங்கள், உமது பிரமாணங்கள், உமது கட்டளைகள், இப்படி ஏதாவது அவருடைய வேதத்தை சார்ந்த ஒரு வார்த்தை அதுல
இருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம். அதுல ஜெபம் இருக்கிறது. அதுல ஒரு ஜெபம் தான் இன்னைக்கு நாம வாசிச்சோம். 119வது சங்கீதம் 25வது வசனத்துல, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது. பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு சங்கீதத்தை எழுதின, மிக சிறப்பான ஒரு சங்கீதத்தை எழுதின ஒரு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில, அந்த பக்தனுடைய வாழ்க்கையில ஆத்துமா எங்க ஒட்டி கொண்டிருக்குது? மண்ணோடு. அப்போ அதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு விருப்பம் இல்லை. இது என்னடா இது ஒரு வாழ்க்கை? நம்ம இவ்வளவு தேவனை நேசிக்கிறோம், தேவனை இவ்வளவு ஆராதிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை இவ்வளவா வாஞ்சிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய ஆத்மா என்ன செஞ்சுது? சில நேரங்கள்ல போய் மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது சரிப்பட்டு வராது. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 36வது வசனத்துல வாசிங்க. இதோட இணைய இன்னொரு ஜெபத்தையும் அவர் செய்றார். என் இதயம் பொருளாசையால் சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என்னுடைய இருதயம் மண்ணோட ஒட்டிக்கிட்டு இந்த பொருள் ஆசையை சார்ந்து நிற்க கூடாது, பண ஆசையை சார்ந்து நிற்க கூடாது. எதை சார்ந்து நிற்கணும்? என் இருதயம் உமது வழி சாட்சினா வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. கோர்ட்ல சொல்ற சாட்சி நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் தான் சாட்சி, கர்த்தருடைய கற்பனைகள் தான் சாட்சிகள். உங்களுடைய சாட்சிகள் என்னை உயிர்ப்பிக்கிறது சொல்லுவாங்க. இப்ப தேவனுடைய வசனங்களை நாம் என்ன பண்ணணும்? சார்ந்து வாழணும். எனக்கு கவனிங்க பிரியமானவர்களே, நாம் நம்முடைய உலகத்துல, இந்த உலகத்துலதான் நாம வாழ்றோம். இந்த உலகத்துல ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த உலகத்துல ஏராளமான போராட்டங்கள் இருக்கிறது, ஏராளமான தேவைகள் நமக்கு இருக்கிறது, ஏராளமான கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் உங்களை ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி உங்களை பிரச்சனை என்ன பண்ணிட்டே இருக்குங்க, தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். நாம் இன்னும் எங்க போயிடல, பரலோகத்துக்கு போயிடல. எல்லாமே எதுவுமே எந்த கஷ்டமே இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போயிடணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கு. பாடுகள் உங்களுக்கு உண்டு, வேதனைகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, ஏச்சு பேச்சு உண்டு. சிலர் வேணும்னு தேவையில்லாமே நம்மளை புரிஞ்சுக்காமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கங்க, சண்டைக்கு வருவாங்க. நாம செய்யறது தப்புனே கூட தெரியாது, ஆனா அது அவங்க மனசுல என்ன தோணுங்க, தப்பா தெரியும். இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது. எது எப்படி நடந்தாலும் நாம என்ன பண்ணணும்? அதை பார்க்காம கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த உலகத்தான் என்ன சொல்லுகிறான், உலகத்தான் என்னை எப்படி பார்க்கிறான், இந்த உலகத்தான் என்னை எப்படி எடை போடுகிறான் என்று சொல்லி அதை பார்க்காமல் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், உலகம் என்ன சொல்லும், பொருள் இல்லாருக்கு அதை நான் மறுக்கல. பணமே இல்லை அப்படின்னு சொன்னா ஓட்டாங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம உலகத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆகவே நம்ம எதை தேடணும்? கர்த்தருடைய வசனத்தை தான் தேடணும். உலகத்துக்குரியது தேடணுமா, அந்த உலகத்துக்குரியது தேடணுமா? பணமே இல்லாம வாழணுமா அப்படி சொல்ல வரல. நீங்க அதை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கும். ஆத்துமா இதை ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது, இதையே வெறுத்து இதையே சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணுங்க? நான் போன வாரமே உங்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு, நான் பெப்பர்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். 6 மாசத்துக்கு முன்னாலேயே, அதாவது நம்முடைய மனசு எப்படி பொருளை சார்ந்து இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றதுன்னு நான் சொல்றேன். இது நானும் விதிவிலக்கு இல்லை, எல்லா மனுஷனையும் இது என்ன பண்ணுங்க, இந்த பணம் என்கிற பண ஆசை என்கிறதான எண்ணங்கள் ஆட்டி படைக்கும். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாலேயே எனக்கு எவ்வளவு கிராச்சுவிட்டி, எவ்வளவு கமிட்டேஷன், என்னோட லீவ் சேலரி இதெல்லாம் எவ்வளவு வரும்னு என்ன பண்ணேன், நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். கணக்கு போட்டு பார்த்துட்டு இது என்ன பண்றது, இவ்வளவு பணத்தை என்ன பண்றது, ஒரு பகுதியை மூளைக்குழி சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுத்துடலாம், ஓகே. மீதியை என்ன பண்றது அப்படின்னு கணக்கு போட்டா, இதுல போட்டா எவ்வளவு வருமானம் வருமா, இதுல போட்டா எவ்வளவு வருமானம் வருமா, இதுல போட்டா எவ்வளவு வட்டி வருமா, இப்படின்னு
இந்த மைண்ட் என்ன பண்ணுது பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுது, செல்போன் எடுத்தாவே 2 லட்சத்துக்கு எவ்வளவு வட்டி. இந்த பாண்ட்ல போட்டா, பாண்ட்னா கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, இதுல போட்டா பேங்க் வட்டியை விட அதிகம், அதுல போட்டா அப்பா எவ்வளவு வட்டி பெறும். இப்படியே செல்போன் என்ன அறியாம வேறல என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க, டைப் பண்ணி வட்டி கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்கு. அப்ப நான் என்னோட இறுதி எதை சார்ந்து நிக்குது சொல்லுங்க. பணம். அப்பதான் ஒரு சாக்கு வருது, நீ 98ல இருந்து வாங்கினது சம்பளம் பிக்சேஷன் பண்ணது உனக்கு என்னங்க தப்பு. நீ 4 இன்கிரிமெண்ட் வாங்கினது, நீ படிச்ச படிப்பு எம்ஏ பிஎட், எம்ஏ செல்லாததுங்கிறதுனால பிஎட் செல்லாது. ஆகவே உனக்கு கொடுத்த இன்சென்டிவ் என்ன பண்ண போறோம், நாங்க ரெக்கவரி பண்ண போறோம். எப்ப இருந்து 1998ல இருந்து 4 இன்சென்டிவ், 4 இன்கிரிமெண்ட், 4 இன்கிரிமெண்ட் என்ன பண்ண போறோம், நாங்க கட் பண்ணி ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு தான் கட்டணத்துக்கு பின்னாலதான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நானு பென்ஷன் பேப்பரே அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு கால்குலேஷன் போட்டு பார்த்தா 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வருது. இப்ப அங்க ஒரு மணக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்து பாருங்க, அந்த மணக்கோட்டை ரொம்ப உயரமா இருந்துச்சு. எனக்கு இவ்வளவு வட்டி வரும், இவ்வளவு பேங்க்ல போடுவேன், அதை போடுவேன்னா இப்ப எல்லாமே நான் போச்சு, அப்படியே சரிஞ்சு போச்சு. இப்ப இறுதி இப்ப எப்படி இருக்கும், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டேன். போன வாரமே சொன்னேன், போன வாரம் பிறந்தாதவங்களுக்கு மறுபடியும் விளக்கும். எப்ப பார்த்தாலும் இதே திங்கிங், ராத்திரி என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ண முடியல. எல்லாரையும் ஜெபம் பண்ணுங்க என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல. மனசு அப்படியே என்ன பண்ணுதுங்க, ரணமா இருக்குது. ஐயோ எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது, அவளுக்கு எவ்வளவு பவுன் நகை போடுறது, எதுவுமே முடியாத வாழ்க்கையே பெண்ணாய் போச்சுங்க. சூனியமான மாதிரி எனக்கு தெரியுது. சொல்ற ஏன் இப்படி போட்டு டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க கொடுத்தாங்க, இப்ப அவங்க எடுக்கிறாங்க, இதுக்கே நீங்க கவலைப்படுற. அது யார் சொன்னது அன்னைக்கு, யோபு சொன்னாரு. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் பிசாசு தான் எடுத்தான். ஆனா இங்க எங்க மனைவி சொல்றாங்க, எங்க அவங்க கொடுத்தாங்க அன்னைக்கு வாங்கணும், இவ்வளவு நாள் செலவு பண்ணோம், இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்லுது, கொடுத்ததை கட்ட சொல்லுது, கட்டிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சோன்னா இருக்கீங்க, சொல்றது ரொம்ப ஈஸி தான். அவங்களுக்கு அது சர்வசாதாரணமா போச்சு. கத்த எப்படி இருந்தாலும் நம்மள என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவாருங்க. ஆனா பிரசங்கத்தை கேட்டவங்க அவங்க செலக்ட் நல்லா இருக்கிறாங்க, இங்க நின்று பிரசங்கம் பண்ண என்னால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. இப்ப யாருக்குமே எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது, மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. மண்ணோடுனா உலகத்தோட ஒட்டிக்கிட்டு. அப்புறம் ஒரு நாள் நான் இங்க பிரசங்கம் பண்ண பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதை மறுபடியும் சொல்றேன். ஒன்னா சொன்னேன், நான் என்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிறேன், ஏதோ உனக்கு நான் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டா, இந்த பைபிள் ஒண்ணு கொடுத்தா எனக்கு போதும் அப்படி இங்க நின்றுட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணேன். எவ்வளவு செல்வத்தை இழந்தாலும் என்ன பண்ணுவேன், இந்த பைபிளை பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த செல்வம் எல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியாடா. இப்ப அந்த பிரசங்கம் என்ன ஆச்சுன்னு மனசுக்குள்ள கேள்வி. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே அது ஏதோ எமோஷன்ல இது பண்ணிட்டேன்னு பேசிட்டு, ஆண்டவரே இப்ப என்னால என்ன பண்ண முடியல, இப்ப சமாதானமா இருக்கவே முடியல ஆண்டவரே, நான் தூங்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. பாருங்க எவ்வளவு வேதனை உண்டாக்கி பாருங்க இந்த பணம். அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் என் கூட வந்து ஒரு உணர்வின் மூலமா பேசினாரு, நீ இந்த வேலைக்கு வரும்போது எப்படி வந்த, வெறும் கைங்காலா, இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறேன்னு, இப்ப இந்த ஊழியத்துக்கு வெறும் கைங்காலா வரும்போது நான் உயர்த்த மாட்டேனா? உலக பிரகாரமான வேலையை செய்யும் போது இவ்வளவு உயர்வு வருதுன்னு சொன்னா, ஒரு உன்னதமானவருக்கு வேலை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா ஆறுதல் அடையிறது ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. கர்த்தர் உணர்வை கொடுத்தாரு, பேசினாரு, ஆனால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் போராட வேண்டியதா, திரும்ப என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுங்க. பேசி இல்ல ஆண்டவரே, நான் வேலைக்கு வரும்போது ஒண்ணு இல்லாதவனா இருந்தேன், ஒண்ணு இல்லாதவனை இந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பதான் அந்த வசனம் எல்லாம் வந்துச்சு எனக்கு. என் ஆத்மா எங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது, மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது.
இருக்கு ஆண்டவரே, பணத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டவரே, பொருளாசையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டவரே, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க 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 உயிர்ப்பீங்க. ஜெபம் பண்ணி நீங்க நான் உயிரடைந்து உங்க மத்தியில நான் பேசிட்டு இருக்கிறேன். பணத்தை குறிச்சு எனக்கு சிந்தனை இல்ல. ஆமென். இல்ல. ஆனா சில நேரத்துல என்ன பண்ணு தெரியுமா, மறுபடியும் செல்போன் எடுக்கும்போது கால்குலேட்டருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கை போய் சரி போகலாம், அவங்க எல்லாம் முடிச்சுட்டு போ, மீதி எவ்வளவு வரும், அந்த மீதி பணத்தை என்ன பண்ணுவோம், இப்படி எல்லாம் என்ன பண்ணும், திங்க் பண்ண வரும். நான் சொன்னேன் இல்ல, எவ்வளவு வந்தாலும் அந்த பணம் யாருது, கர்த்தரோட. எது வந்தாலும் அவருடைய சன்னிதானத்திலிருந்து வருது. ஆகவே நான் இதை குறிச்சு என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரே, சிந்திக்க மாட்டேன், நான் சிந்திக்க மாட்டேன், உண்மையே நான் நினைப்பேன், உண்மையே நான் நினைப்பேன். நீர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நான் ஜெபித்த போது கர்த்தர் மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த, பணத்தோடு ஒட்டி கொண்டிருந்த, பொருளாசையோடு ஒட்டி கொண்டிருந்த என் ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பித்து இந்த நாள்ல உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தி இருக்கிறார். உங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். பணம் காசு இருந்தா தான் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க. வாழ்க்கை இருந்தா பணம் காசு வரும். பணம் இருந்தா வாழ்க்கை வராது. வாழ்க்கை இருந்தா, வாழ்க்கை சரியானதா இருந்தால் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எங்க வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறாருங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தயவு செஞ்சு உங்கள் ஆத்துமாவை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க விடாதீர்கள். ஆனா பிசாசுடைய வேலையே என்ன தெரியுமா, உங்கள் ஆத்துமா மேல பார்க்க விடவே மாட்டான். உங்க ஆவியை தொய்ந்து போக பண்ணுவதற்காக, உங்கள் ஆவியை மடங்கடிப்பதற்காக பிசாசு எப்பொழுதுமே உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுவாங்க, கீழ் நோக்கியே பார்க்க வைப்பாங்க. ஏனென்றால் அவன் யார் தெரியுமா, உலகத்துக்குரியவன். வேதம் சொல்லுது நாம யாரு, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்ல, சத்தமா சொல்லுங்க, நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துல தான் வாழ்றோம். அப்ப உலகத்துக்குரியவர்கள் இல்ல அப்படின்னா அப்படி அர்த்தம் என்ன, நம்ம பரலோகத்துக்கு போய் வாழணுமா, ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போயிடணுமா? உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்குரியவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படி நாம சிந்திக்க கூடாது. உலகத்துக்குரியவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அந்த வாழும் முறைமையில் நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நாம் வாழும் முறைமையில நிறைய மாற்றங்களை உருவாக்கணும். இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார்? பர்ஸ பாக்கெட்ல வச்சிருந்தாரா, போன்பே ஜிபேல வச்சிருந்தாரா, சொல்லுங்க, பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாரா? எதுவுமே வச்சிருக்கல. ஆனா அவருக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? இல்ல, ஒரு குறையும் இல்லை. ஒரு முறை கடைசி நாட்கள் அவர் ஊழியத்தை முடிக்கிற நேரத்துல பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும். சீசர்களோடு சேர்ந்து பஸ்காவை கொண்டாடணும். ஒரு மிகப்பெரிய தேவை அது. நல்ல வீடா இருக்கணும். அதுக்குள்ள எல்லா பொருள்களும் அதுக்கு என்ன செய்வீங்க, அப்பங்கள் தேவை, ஆட்டுக்குட்டி இறைச்சி எல்லாம் தேவை. இதெல்லாம் ஒரு தேவை. என்ன பண்றதுன்னு தெரியல. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பேன், இப்ப பஸ்கா பண்டிகை கொண்டாடணும், அதை கொண்டாடுறதுக்கு பணம் இல்ல, யார் மனசுலயாவது கர்த்தர் ஏவறாரோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, சமையல் அறிவிப்பு வந்துட்டு இருக்குது சொல்லிவிட்டாவே உங்க மனசு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், தானா ஏவுதல் வந்துடும். கர்த்தர் ஏவலினா கூட ஐயோ அவர் சொல்லிட்டாரு என்ன பண்றதுக்கு, கொடுக்காம இல்லைன்னா எல்லாம் 4 பேருக்கு 3 பேர் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் 10,000 கொடுத்துட்டாரு, ஒருத்தர் ஒரு அம்மா 1000 கொடுத்துருக்குது, ஒரு அம்மா 500 கொடுத்துருக்குது. இப்ப நாம கொடுக்கலன்னா நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல என்ன பண்ணுவோம், வந்துடும். இதெல்லாம் சைக்காலஜிக்கல். இதெல்லாம் இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டா சபையில என்ன பண்றதுங்க, பணத்தை எவ்வளவு நாங்க கூட முதல் சொன்ன பாருங்க, அதே டெக்னாலஜி தான் கேட்கறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்ல, இயேசு அப்படி எல்லாம் அறிவுக்குள்ள என்ன பண்ணலங்க, கொடுக்கல. அவர் பரம பிதாவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டின்படி சீசர் இடத்துல பேசுறாரு, போங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், மேல் வீட்டாரே தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நீங்க அவன் பின்னாலேயே போங்க, பெருக்குழாயிலையோ பெருந்துலையோ எங்கேயோ தண்ணி குடிச்சிட்டு வருவான். என்ன பண்ணுங்க, அவன் பின்னால போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள போய் என்னுடைய எஜமான் பஸ்காவை ஆசரிக்கும்படி
ஆயத்தமா இருக்கிறாரு. நீ என்ன சொல்றேன்னு அவரை போய் என்ன பண்ணுங்க, கேளுங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பஸ்காவை ஆசரிக்கணும். எஜமான் அனுப்புனார் எங்களை. இந்த எஜமான் யாருன்னு அவங்களுக்கு, அவருக்கு அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த எஜமானிடத்துல ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாருங்க, பேசியிருப்பார். இப்படி ஒருத்தர் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், மேல் வீட்டறைய ஆயத்தம் பண்ணி பஸ்காவுக்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நீ என்ன பண்ணணும், வந்து கேட்ட உடனே கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே முன்கூட்டியே அவன் ஆண்டவரை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் முன்ன பண்ண தெரியாதவங்க இவங்க போய் இப்ப அறிமுகமாகிட்டாங்களா, ஐயா நாசரேத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் பிறந்தாருல்ல, குஷ்டரோகி எல்லாம் சுகமாக்கினார்ல, முடவன் எல்லாம் உயிரோடு எழுப்பினார்ல, லாசரு உயிரோடு 3 நாள் எழுப்பினார் பாருங்க. அப்படிப்பட்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் தான் நாங்க. இப்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை வந்துருச்சு. எப்படியாவது ஆண்டவர் உங்ககிட்ட தான் போக சொன்னாரு, நீங்க தான் மனசு வச்சு என்ன பண்ணணும், ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படின்னு தங்களையும் தன்னுடைய ஆண்டவரையும் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களா அவங்க? இல்ல. போன உடனே என் எஜமான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காருங்க, பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆமா ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மேல் வீட்டார்கள் அழகா இருக்கு, வர சொல்லுங்க, பஸ்காவை ஆசரிக்க சொல்லுங்க அப்படின்னு சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மேல் வீட்டறை. ஆமென். சத்தமா சொல்லுங்க, சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒரு மேல் வீட்டறையை இயேசு அனுபவித்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வரைக்கும் என்ன பண்ணலங்க, தேவைகளை குறித்து கலங்கவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆத்மா எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கல, மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கல. அப்ப நீங்க உங்க தேவைகளை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கலக்கமே கூடாது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அவர் என்ன பண்றாரு, யெகோவா ஈரே. எல்லாமே இந்த பாட்டெல்லாம் நம்ம அழகா பாடுறோம் என்னங்க, ஆனா பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆகி போயிடுறோம், நாம தான் பார்க்கணும். நம்ம பார்க்காம யாரு பார்க்கறது? அப்போ வேற யாராவது நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லி நம்முடைய கண்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே போகுதுங்க, நம்முடைய சொந்த பந்தம், நண்பர்கள், மனிதர்கள், இப்படிப்பட்டவருடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்ம இருதயம் தேடுது. இல்லை, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், என்னை காண்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் மைக்கு ஆன் பண்ணாமல் பேசணுனே, யாருக்குமே வித்தியாசமே தெரியலையா? என் மைக்கில் வர்ற சத்தத்துக்கும் நார்மலாக வர்ற வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியல. உடம்பு சரியில்லைன்னு சத்தம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டிங்க. சரி, வாசிப்போம். மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிப்போம் யூடியூப்புக்காக. சங்கீதம் 119, 25, 36 2 வசனங்களை வாசிப்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமாம், நம்ம இவ்வளோ தூரம் விளக்கினது தான், போன வாரம் விளக்கினது தான், மறுபடியும் இந்த வாரம் இப்போ விளக்கினது தான் சொல்கிறேன். நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணக்கூடாதுங்க, உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்க கூடாது. ஏன்னா சர்ப்பம் பாவம் செய்யும்போது, ஜனங்களை வஞ்சிக்கும் போது ஏன் சர்ப்பம்னு சொல்லியிருக்குது?
நீங்கள் அப்படியே பாம்பை இமேஜினேஷன் பண்ணி பாம்புக்கு ஆண்டவர் வந்து தண்டனை கொடுத்தாருன்னு நினச்சிடாதீங்க. அதனால தான் அது கால் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இப்போ மண்ணில் ஊர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு போயிடாதீங்க. போன வாரமே சொன்னேன், மண்புழுவும் என்ன இது கால் இல்லாமல் தான் இருக்குது, நத்தையும் கால் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்குமோ? சிம்பாலிக்காக ஒரு சொன்ன ஒரு வார்த்தை இது, புரிஞ்சுக்குங்க. ஆமாம். அப்போது இந்த உலகம் படைக்கப்பட்ட போதே பிசாசு எங்கே தான் இருந்தான்? இந்த பூமியில் தான் இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. மனுஷனை, தேவன் உண்டாக்கின மனுஷனை அவன் கெடுத்ததுனால இனிமே அவளுக்கு என்ன கிடையாதுங்க, மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகும்படி நீ இனிமே நீ வாழ்நாள் முழுசு நீ எதை சார்ந்துதான் நிற்ப? இந்த பூமியையும் பூமிக்குரியவைகளையும் சார்ந்துதான் வாழ்வ. பூமியின் மண்ணை தின்னு தான் நீ என்ன பண்ணுவ? வாழுவ. பூமிக்குரிய எண்ணங்களோடு தான் நீ வாழுவாய் என்று சொல்லி சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருங்க? தண்டனை. சபிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை, தண்டனையை, ஒரு நிலைமையை அங்கே உருவாக்குகிறார். அதனால் அப்போ நீ அவனுடைய நிலைமையே என்ன தெரியுமா? மக்களை முழுக்க முழுக்க எங்கே வச்சிருக்கணும்? ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே வாழ்ந்தாலும் கூட ஏதாவது ஒரு செய்தியை அனுப்பி, ஏதாவது ஒரு தகவலை கொடுத்து, ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க சிந்தையை, அவங்களுடைய உணர்வை எங்கே கொண்டு வந்துடணும்? பூமிக்குரிய சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதுதான் பிசாசனுடைய எண்ணங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எங்கே பார்க்க சொல்கிறாருங்க? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். பரலோகத்திலிருந்து எனக்கு வரும். தாவீது சொல்றான்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. பர்வதம்னா என்னங்க? மலை. பர்வதம்னா மலை. மலை எப்படி இருக்கும்? உயர்ந்திருக்கும். என் ஆண்டவர் ஒரு பர்வதத்துக்கு விட மேலானவர். ஆகவே எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? ஏன் பர்வதம்னு சொல்றாரு, அந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, ஒரு மலை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? இப்படி அண்ணாந்து பார்ப்போம். அதே மண்ணை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? கீழே பார்ப்போம். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கீழே பார்க்காதீங்க. நாம் எப்படி பார்க்க வேண்டியவங்க? ஆண்டாந்து பார்க்க வேண்டியவங்க. ஹல்லேலூயா. நம்ம தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்க. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவங்க என்ன பண்ணவே இல்லை? சொல்லுங்க, வெக்கப்பட்டே போக மாட்டாங்கங்க. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த கடவுள் செய்யங்காட்டி நம்ம மனசு இருக்குது. பார்த்தீங்களா என்ன பாடுபடும் தெரியுமா? ஏகிதம்மா, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யங்காட்டி அந்த அற்புதத்தின் வழியை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம மனசு, ஐயோ அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, அந்த மாதிரி ஆயிருமா, இந்த மாதிரி ஆயிருமா, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, இவங்க உதவி பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, பாஸ்டர் ஏதாவது காப்பாற்றுவாரா? இல்லை. உங்கள் கண் எங்கே இருக்கணும்? சொல்லுங்க தாமரை, கண் எங்கே இருக்கணும்? மேலான அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். முகம் என்ன ஆயிரும்? அப்படியே சிரிச்ச முகமா மாறிடும். அவங்க முகம் சோகமா இருக்காது. நேத்தோரமா என்னை பார்த்து சொன்னாங்க, ஏன் சார் இப்படி சொங்கி மாதிரி ஆகி போயிட்டீங்க? ஏன் எங்க பார்க்கல? வியாதியை பார்க்க ஆரம்பிச்சதுனால உடல் மனசு என்ன ஆகி போயிடுச்சுங்க? சோர்ந்து தளர்ந்து போயிடுது. இதுதான் பிசாசு செய்யற வேலை. ஆனாலும் நீங்க எங்க பார்க்கணும்? மேலானவைகளை பார்க்கணும். ஏன்னா எனக்கு உண்டாகிறது எதுவுமே இந்த பூமியிலிருந்து உண்டாகிறது அல்ல. ஆனா ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நல்லா தெரிய புரிஞ்சுக்குங்க. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்கு வீடு வேணும், அது என்ன ஆசீர்வாதம்? நான் வழக்கமாக மற்ற கிறிஸ்தவங்க மற்ற ஊழியக்காரங்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அது என்ன ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதம். ஒரு வீடு வேணும், ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, என்ன ஆசீர்வாதம்? அது உலக ஆசீர்வாதம். ஆமாம், எனக்கு ஒரு 5 பவுனில் செயின் போடணும்னு ஆசை வந்துடுச்சு உங்களுக்கு.
இப்போ கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வெறுங்கழுத்தாக இருக்கிறேன், வெறும் மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நல்லா இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு 5 பவுனு வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரேன்னு 1 வருஷமா 2 வருஷமாவே ஜெபம் பண்ணுறீங்க, அதுக்கான முயற்சி செய்கிறீங்க, சீட்டு போடுறீங்க, பணத்தை எடுத்துக்கிறீங்க. இப்போ நகைக்கடையில் போய் சீட் என்ன பண்ணுறீங்க, ஒரு செயின் செஞ்சு களத்தில் போட்டுட்டீங்க. இப்போ இது என்ன ஆசீர்வாதம்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்புறம் அதுக்கு ஏன் ஜெபம் பண்ணீங்க? சாத்தாங்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. ஏங்க அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை யாருங்க தருவா? சாத்தான் தான் தருவான். அதுக்கு ஏங்க ஜெபம் பண்ணீங்க? வீடு எந்த ஆசீர்வாதம்? ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணிட்டு போக போறீங்க? வீட்டை பிடிச்சி தூக்கிட்டு போயிருவீங்களா? விட்டுட்டு தானே போக போறீங்க. அப்ப அது என்ன ஆசீர்வாதம்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அதை ஏன் அவர்கிட்ட கேட்டீங்க? அப்புறம் அதையே உலக ஆசீர்வாதம்னு சொல்றீங்க. உங்களுக்கு தேவையானது இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பூமியிலிருந்து தான் உங்களுக்கு வருது, இந்த பூமியில தான் உங்களுக்கு கிடைக்குது பார்த்தா வெளிப்படையா. ஆனா உண்மையில அது எங்க சாங்ஷன் ஆகுது தெரியுமா? பரலோகத்துல சாங்ஷன் ஆகுது. ஆமென். அல்லேலூயா. எங்க சாங்ஷன் ஆகுதுங்க? பரலோகத்துல இருந்து உண்டாகி அங்க உண்டாகுது. அங்கிருந்து உண்டாகி எங்க வருது? பூமிக்கு வருது. அல்லேலூயா. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். பூமி எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுங்க? இருட்டா இருந்துச்சு, இருள் சூழ்ந்து இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. அப்புறம் ஒழுங்கின்மையா இருந்துச்சு, எதுவுமே ஒழுங்கா இல்லை, அங்க மனுஷன் வாழவே முடியாது. இப்ப ஆண்டவர் அதை வார்த்தையினால என்ன பண்றாருங்க? மறு கட்டமைப்பு செய்யறாரு. அதை எதெல்லாம் வேண்டாம் எதெல்லாம் வேணும்னு அவர் தீர்மானிச்சு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. இப்ப வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையிலிருந்து. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையினால வெளிச்சம் வந்துச்சு. வார்த்தையிலிருந்து வெளிச்சம் அல்ல, வார்த்தையினால வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வந்துச்சு. அப்ப வெளிச்சம் இப்ப எங்க இருக்குது? பூமியில் இருக்குது. அப்ப வெளிச்சம் பூமிக்குரியதா? இல்ல, பரலோகத்திலிருந்து வந்தது. ஆகவே அது யாருடையது? அது ஆண்டவருடையது, பரலோகத்துக்குரியது. ஆகவே நீங்க ஜெபம் பண்ணீங்க, வீடு வேணும் ஆண்டவரே. நீங்க வீடு வந்துச்சு. வீடு எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வந்துச்சு. ஆனா வீடு எங்க இருக்குது? பூமியில் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நீங்களும் வாழ்றீங்க. ஆனா எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு அங்கிருந்து நன்மையான ஈவுகளை அவர் அனுப்பினார். ஆகவே அது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ உலக பிரகார ஆசீர்வாதம்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரையே குற்றப்படுத்துறதுக்கு சமம். தேவனை துக்கப்படுத்துகிறோம் நம்ம. உனக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுக்கிறாரோ, நீ ஜெபம் பண்ணி எதெல்லாம் வாங்குறியோ, விசுவாசிச்சு எதையெல்லாம் வாங்குறியோ, ஆண்டவரை நம்பி எதெல்லாம் வாழ்றியோ, இந்த வேத வசனத்தின்படி நீ இந்த வேத வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கிறாயோ அவைகள் எல்லாம் என்னங்க? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வந்தது, என் பிதாவின் இடத்திலிருந்து வந்தது. ஆமென். அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்தவர். புதுசா உங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ண போறது இல்லை. அவர் ஆயத்தம் பண்றது அவர் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆசீர்வாதம்? பரலோகத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறபடினால உங்களுக்கு வந்த ஆசீர்வாதம். ஆகவே அவைகள் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுவே நான் தாமரை கிட்ட போய் சொல்றேன், தாமரை உங்க பேர் எழுக்கிறேன்னு கோச்சிக்காதம்மா, தாமரை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 50,000 என்கிட்ட என்ன பண்ணு, நீ நான் சொல்ற ஆளுகிட்ட டெபாசிட் பண்ணு. 1 வருஷம் கழிச்சு அது 1 கோடியா வரும். என்னங்க? எவ்வளவு போட்டா? 50,000 போட்டா 1 வருஷத்துல எவ்வளவு வரும்? 1 கோடியா வரும் அப்படின்னு சொல்லி
இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கேன்வாஸ் பண்ணிட்டேன். இப்போ தாம்பரம் ராத்திரி போகலாம் படுத்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுதுங்க, 1 கோடி, ஐயோ 1 கோடி, ஐயோ 1 கோடி. அந்த ஆசை அப்படியே வளர வளர எங்கேயாவது சிரமப்பட்டோ அல்லது வச்சிருந்த பணத்தையோ எடுத்தங்கிட்ட என்ன பண்ணுதுங்க, கொடுத்துருது. நான் ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன், கொடுத்து எதையோ ஒன்று வாங்கி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு மேலே சப்மிட் பண்ணிடுறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன வரும் சொல்லுங்க. இப்படி ஆளுங்கள்லாம் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறாங்க, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வரும், 1 கோடி வரும், 1 கோடி வரும், 1 கோடி வரும். இது என்ன ஆசீர்வாதம், சத்தியமாக பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். இது பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இல்லை, உன்னுடைய பேராசையினால வர்ற ஆசீர்வாதம். சத்தியமா சொல்றேன், வரவே வராது. வருமா ரூபினம்மா? 50,000 போட்டால் 1 கோடி வர்ற மாதிரி இருந்தா அம்பானி இத்தனை பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டாட்டா இத்தனை பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு இவ்வளோ ஆள் அங்கங்கே போட்டுக்கிட்டு அங்கங்கே கம்பெனியை உருவாக்கிக்கிட்டு அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க இவ்வளோ பேருக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா பணத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம், அதுலேயே போட்டு ஒரே வருஷத்தில் அவங்கள்ட்ட எத்தனை கோடி இருக்குது, கணக்கடங்காத கோடி பணத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் உருவாக்கி. ஏன் மோடிஜியே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் போட்டு தேர்தலுக்கு வரும்போது முத வாக்குறுதி கொடுத்தாரு, ஒவ்வொரு கணக்குலையும் வீட்டு கணக்குலையும் 15 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னு சொன்னார். அதையாவது பண்ணியிருப்பார் அவர். ஏமாந்துடாதீங்க, இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம், வஞ்சகம், ஏமாத்துறது. எவனாவது அவ்வளவு தர்றேன் இவ்வளவு தர்றேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இது வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனால் நீ வேத வசனத்தின்படி வாழ்ந்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஆராதிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நீ அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது எப்படி தெரியுமா வரும், தாமதமாக வரும், ஆனால் சர்ப்ரைஸாக வரும். அல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு வந்து திடீர்னு பார்வோனுடைய வலது பக்கத்தில் உட்காரக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அது எப்படி வந்துச்சு, திடீர்னு வந்துச்சு, லேட்டாக வந்துச்சு. அது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், இல்லை அந்த கனவுக்கு பலன் சொல்லும்போது கூட ஒருவேளை எனக்கு ராஜா என்ன பண்ண போகிறாரு, இந்த பதவியை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டா சொன்னார். இல்லை, கனவு சொன்ன முடிச்சோன்னா மறுபடியும் எங்கே தான் அனுப்ப போகிறாங்க, ஜெயிலுக்கு தான் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் பதில் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கைதி, நான் ஒரு குற்றவாளி, இந்த எகிப்து நாட்டு சட்டத்தின்படி நான் ஒரு குற்றவாளி. இப்போ நான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா, ரொம்ப ஞானமும் விவேகம் உள்ள ஒருத்தனை இந்த தேசத்துக்கு என்ன பண்ணுங்க, அதிபதியாக வைங்க. அவன் இந்த தேசத்தை என்ன பண்ணுவான், காப்பாற்றுவான் அப்படின்னு வேற ஒருத்தனை தான் வைக்க சொல்கிறான், தன்னை வைக்க சொல்லலை. நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா நான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தனக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு துளியும் இல்லை. ஏன், நான் யாரு, கைதி. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தோன்னே தீர்வு கொடுத்தோன்னே நான் போக வேண்டிய இடம் மறுபடியும் எங்க, சிறைச்சாலை. அவனை நினைவு துளி கூட ராஜ பதவியில் இல்லை. ஆனால் கர்த்தர் எங்கே உட்கார வச்சாருங்க, அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்ற வேலையில் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, பலவிதமான பிரச்சனைகளால், பலவிதமான வேதனைகளால், பலவிதமான சஞ்சலத்தால் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில், அவருக்கு ஏற்ற நேரத்தில், அவர் முன்குறித்த நேரத்தில் சத்தியமாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவார், உயர்த்துவார். அதுக்கு இடையில நம்ம பண்ணுற கூத்து தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த இயேசு கிறிஸ்து 2 சீசர்களை போய் எப்பா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பானுங்கள்ல, தண்ணி தோட கொண்டுட்டு வருவான்ல, அவன் பின்னாலேயே போங்கன்னு சொல்லி அனுப்புனார்ல. இந்த 2 பேர் போகிற வழியில், ரொம்ப டயர்டாக இருக்குடா, இந்த டீ கடையில் போய் 2 லெமன் டீ குடிச்சிட்டு 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு
கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பரெல்லாம் பரட்டி பார்த்துட்டு, அந்த காலத்தில் அதான் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். கொஞ்சம் தாமதமாக போயிருந்துருந்தாங்கன்னா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சொல்லுங்கள். அந்த தண்ணி எடுக்கிறவன் அவன் எடுத்து ஊற்றிட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான், போயிருப்பான். அந்த மீல் வேட்டரியில் பஸ்காவை ஆசிச்சிருக்க முடியுமா? சொல்லுங்களேன், முடியாது. தாமதம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில லூட்டிகள் என்ன பண்ணுது, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் ஏற்ற வேலையில் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மளை தடை பண்ணுகிறது. அது கர்த்தர் ஒரு நாளும் காரணமானவரே இல்லை. நீங்கள் முந்திக்கிட்டும் போகக்கூடாது, தாமதமாகவும் போகக்கூடாது. அவரோடு இணைஞ்சு நடக்கணும். அதுதான் ரொம்ப சிரமமான வாழ்க்கை. ஆனால் நம்முடைய ஆசை, இந்த மைண்ட் இருக்கு உள்ளே பார்த்துங்க, அது என்ன பண்ணும் தெரியுமா? ஒன்று வேகமாக, அதுதான் 50,000 கொடுத்து 1 கோடி வாங்க சொல்கிறது. ஆமாம். அப்புறம் இந்த தாமதமாக போகிறது என்னென்னா, போன வாரம் தானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், இந்த வாரம் 2 இட்லி சுட்டு தின்னு கறி குழம்பு வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வந்து தொட்டு திண்டு படுத்து தூங்கினா எப்படி இருக்கும்? அதை விட்டுப்படி இந்த வாரம் சர்ச்சுக்கு போகிறது. என்னத்தை கண்ட சர்ச்சுக்கு போய் இவ்வளோ நாள் மட்டும் போய் என்ன நடந்துருச்சு? ஆண்டவர் என்ன தூக்கியா நிறுத்தி விட்டார்? அதை அவளுக்கெல்லாம் பண்ணுறாரு, எனக்கெல்லாம் எதுவுமே. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுற இந்த குசும்பு இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னங்க, நம்மளையே நாம் தாமதப்படுத்திக்கிறது. அப்போ துரிதமாக போனவங்களுக்கும் கிடைக்காது, தாமதமாக போனவங்களுக்கும் கிடைக்காது. ஆண்டவரோட என்ன பண்ணணும்? சேர்ந்து இணைஞ்சு நடக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் 2 பேர்த்துடைய இருதயம் ஒத்து போகலைன்னா அவங்க என்ன பண்ண முடியாது. பிரசங்கி சொல்கிறாரு, சேர்ந்து நடக்க ஒரு வழியில் கூட சேர்ந்து போக முடியாதுங்க. ஒரு ஊருக்கு கூட அவங்க 2 பேர் என்ன பண்ண முடியாது. பஸ் ஏறினாங்கன்னா நீ போய் அந்த சீட்டில் உட்காந்துக்கோ, நான் இந்த சீட்டில் உட்காந்துக்கிறேன், தனித்தனியாக தான் உட்காருவாங்க, ஒன்றா உட்கார மாட்டாங்க. ஆனால் இருதயம் ஒருமித்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தனை எழுப்பிவிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காருவாங்க. புரிஞ்சுக்குங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. உங்கள் குடும்பத்தில் இருதயம் ஒருமித்து வாழ்கிறீங்களா, இல்லை நீ அந்த பஸ்ஸில் அந்த சீட்டில் உட்காரு, நான் இந்த சீட்டில் உட்கார்றேன், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு என்ன செய்யாது. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை. ஒருவேளை கணவன் குடிகாரனாக கூட இருக்கலாங்க, ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் முரடனாக இருக்கணும், முசுடாக இருக்கலாம், ஒத்து வராதவனாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு ஒருமித்து போக முடியுமோ அந்த அளவுக்கு என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க. திராணி இல்லையா, பலன் இல்லையா, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவரை, இந்த மனுஷனோட என்ன பண்ண முடியல, என்னால் ஒத்து போக முடியல, எனக்கு பலனை தாரும் ஆண்டவர். ஏன்னா அவரு தான் உங்களை உருவாக்க முடியும், வேற யாரும் உங்களை உருவாக்க முடியாது. அப்படி நீங்கள் ஒத்து போக பழகுங்க. கர்த்தர் அந்த நபரையும் மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருமனப்படுகிற இடத்துல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை குறித்து பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டால் அது என் பிதாவினாலே. ஏன் 2 பேர்னு சொல்கிறாரு? குடும்பத்தில் மனசில் வச்சு சொல்கிறார் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து. சார் எனக்கு கணவன் இல்லை சார், நான் யாரு கூட சார் ஒருமனப்படுறது? யாராவது ஒரு ப்ரேயர் பார்ட்னர் என்ன பண்ணிக்கோங்க, பிடிச்சிங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பிடிச்சிக்குங்க, மாமியாரை பிடிச்சிக்குங்க, நாத்தனாரை பிடிச்சிக்குங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம். ஆமாம். கிறிஸ்மஸுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை, கிறிஸ்மஸ் புதன்கிழமை வருது, வியாழக்கிழமை லீவு, அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம சபையை விசுவாசிகள் எல்லாருக்குமே என்ன உண்டு, 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. புது வருஷத்தினுடைய நன்மையை எப்படி அனுபவிக்கணும், பழைய வருஷத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகி ஆண்டவரோடு கரம் பிடிச்சு நடந்து போகிறதுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சபையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். ஆகவே அதில் அந்த உபவாச ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு லீவு போட்டு கூட என்ன பண்ணுங்க, கலந்துக்குங்க. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாயை இழக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு என்னவா ஆக போகுது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கவனிங்க, மேலே இருந்து எங்கேருந்து எனக்கு உண்டாகி வருது,
அதனால் எனக்கு என்னுடைய இறுதி எப்போவுமே எங்கே தான் இருக்குன்னு தெரியுமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்து கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல. பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படின்னா நீ உடனே பூமியில் இருக்கிறதுன்னு நினைச்சிடாதீங்க. மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். உங்கள் ஆத்மா எப்பவும் எப்படிதான் இருக்கணும்? மேலானதாகவே இருக்கணும், ஆவிக்குரியதாகவே இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் என்ன பண்ணிருங்க, சந்திச்சிடும். இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவையும் ஆண்டவர் என்ன பண்ண வல்லவராக இருக்கிறாருங்க, சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எதை மட்டும்தான் தேடணும்? மேலானவைகள். இயேசு மாத்திரம் பாருங்க. நான் ஒரு சிலரை மட்டும் கொஞ்சம் உதாரணம் காமிச்சு கொடுத்துட்டு போக விரும்புகிறேன். நான் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். பிசாசு நம்மளை எப்படி மேலே பார்க்க முடியாமல் கீழே பார்க்க வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 36ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. பேலா மரித்த பின் போஸ்ரா பட்டணத்தானாகிய ஆதியாகமம் 36. ஆமாங்க சார், அந்த அப்பா எடுத்துட்டேன்னா நான் 3வது வசனத்துக்கு படிங்க கரெக்டு தான் படிங்க. இல்லையே தப்பா போச்சு. 37ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37:33. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்பா தான் அனுப்புகிறார் யோசேப்பை. அண்ணன்மாருங்களாம் எப்படி இருக்காங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு கதை தெரியுது? அரசு மகளுக்கு தெரியுமா அந்த கதை? இந்த கதை தெரியுமா? தெரியாது. இன்னும் தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. 2வது முறை சொல்லுங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. ஆனால் இவன் யாரையும் பகைக்கலை. இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். அண்ணன்மாருங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க, ஆடு மேய்க்க போயிட்டாங்க. யோசேப்பு யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, யோசேப்பு கையில் சில சாப்பாடெல்லாம் கொடுத்து தீனியெல்லாம் கொடுத்து உன் சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, முதல்ல அவனை தூக்கி அங்கே தூரத்துலேருந்து வரும்போதே சொப்பனக்காரன் வர்றான்டா, அவனை இப்போ கொண்டு விட்டோம்னா அந்த சொப்பனம் எப்படி பழிக்கும். மனுஷனுடைய ஆசை பாருங்க. இவனை கொண்டு விட்டா சொப்பனம் எப்படி, சொப்பனம் யார் கொடுத்தது? சத்தமா சொல்லுங்க, தேவன் கொடுத்தது. இப்ப எதை அழிக்க பார்க்கறாங்க? மனுஷனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணல, தேவனுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க. உங்களை உங்க வாழ்க்கையில யாராவது முன்னேற்றம் தடுக்கிறாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய உயர்வு யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்குது. தேவனுடைய கரத்தில் இருக்கிறத எவனால தடுக்க முடியும்? முடியாது. கொண்டு கொள்ளலாம்னு நினைக்கிறானுங்க.
அப்போ குறுக்கு ஒருத்தன் பேசுகிறான், டே ரத்த பலி நமக்கு வேணாம், இவனை தூக்கி எங்கே போடுவோம்? குழியில் போட்டுருவோம். அவனா செத்தான ரத்த பலி இல்லையா? இவங்களா கொண்டா ரத்த பலியா? எப்படியெல்லாம் பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. குழியில் தூக்கி போட்டான். குழியில் தூக்கி போட்டுட்டு இவன் ஆடு மேய்க்க போயிட்டான் தூரத்துக்கு. அதுக்குள்ளே எகிப்துக்கு போகிறதுக்கு இஸ்மவேலர் வர்றாங்க. உடனே இவங்க சகோதரர் யோசிக்கிறாங்க, இவனை குழியில் போட்டு என்னடா பிரயோஜனம்? வித்தாலாவது கைக்கு என்ன வரும்? காசு வரும். மணி குழியிலிருந்து தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அப்பா கிட்ட வந்து என்ன பண்ணணும்? உன் மகன் செத்து போயிட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்ச நாரா ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை அதில் தொடவி தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? அப்பாட்ட கொடுக்குறாங்க. அப்பாப்பா, நீங்கள் வந்து இது யோசேப்பு கொடுத்த ட்ரெஸ்ஸு தான்ப்பா, இது நாங்கள் ஆடு மேய்க்கிற பக்கம் வழியில் இதை என்ன செஞ்சோம், பார்த்தோம், ஏதோ ஒரு மிருகம் அடித்து யோசேப்பை கொன்னுடிச்சாட்டிருக்குதுப்பா அப்படின்னு ஒன்று. யோசேப்பு என்ன சொல்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ தன் வஸ்திரங்களை கிழித்து, யாக்கோப்பு அதை கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து, என் குமாரனுடைய இது உண்மையான செய்தியா? இது உண்மையான செய்தியா? வஸ்திரம் அவனுடைய இது உண்மை, ஆனால் மேற்கொண்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பொய். சொல்லுங்க, வஸ்திரம் உண்மை, மேற்கொண்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பொய். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட்டு உண்மை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை ஏதோ உண்மை, ஆனால் முடிவு உண்மை இல்லை. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த யாக்கோப்பால் என்ன பண்ண முடியல? உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு பொய்யான செய்தியை நம்பி என்னுடைய மகன் இப்போ என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான், பீருண்டு போயிட்டான். வஸ்திரத்தை என்ன பண்றான்? எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள் தெரியாது. துக்கம். இது யார் பண்ற வேலை? சொல்லுங்க. யாரை கொண்டு? பெத்த பிள்ளைகளை கொண்டு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை துக்கப்படுத்த முடியும். யாரு வேணாலும் யாரையும் துக்கப்படுத்த முடியும், சோர்ந்து போக பண்ண முடியும், ஒரு பொய்யான தகவலை கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் என்ன, இந்த யாக்கோப்பு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே எனக்கு எத்தனை முறை என் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க, எத்தனை முறை எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, இந்த யோசேப்பு மூலமாக தான் நான் என்னுடைய சந்ததி வளரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளை அல்லவா? இப்படி ஒரு துஷ்ட மிருகம் இப்படி இவனை கொல்லலாமா? நான் ரொம்ப நேசிக்கிற பிள்ளை அல்லவா? உண்மையில் என்ன நடந்துச்சு ஆண்டவர், எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பார் தானே. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருங்க? இவராக முடிவு எடுத்துக்கிட்டார். என் பையன் செத்து போயிட்டான், இனிமேல் அவன் என்கிட்ட என்ன பண்ண போகிறதில்ல, வரப்போகிறதில்ல அப்படின்னு வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு ரட்டுடுத்தி அநேக நாள் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். நடிக்கிறானுங்கய்யா. இந்த குமாரத்திகளுக்கு ஒன்றும் தெரியாது. கொன்னவனுங்களே வந்து என்ன பண்ணுறானுங்கப்பா? நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நிறைய நேரத்தில். பிரச்சனையும் உண்டு பண்ணி விட்டுட்டு ஆறுதலையும் வந்து சொல்லுவாங்க. தொட்டலையும் ஆட்டுறது, தொட்டலையும் கிள்றதுன்னு சொல்லுவாங்களா? தொட்டலையும் கிள்ளிவிட்டு தொட்டலையும் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டலையும் ஆட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் நம்மோடு இருக்கிறவங்களே நமக்கு இப்படி செய்வார்கள். நீங்கள் உண்மையை கண்டறிய வேண்டும். ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல். இடம் கொடுக்கல.
ஏன் ஆத்துமா எங்கே இருக்குது? மண்ணோட ஒட்டிக்கிச்சு. பொய்யை நம்பி மண்ணோட ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லையா. இது 2 சக்தி இருக்குது. ஒரு ஆறுதல் அடைஞ்சவன் ஆறுதல் சொன்னால் ஆறுதல் அடைய முடியும். ஏற்கனவே ஆறுதல் அடைந்தவன், தேவ சமூகத்தில் ஆறுதல் அடைந்தவன், வசனத்தினால் தொடப்பட்டவன் இன்னொருவனுக்கு போய் ஆறுதல் சொன்னால் அவன் என்ன பண்ண முடியும்? ஆறுதல் அடைய முடியும். இல்லைன்னா ஆறுதல் அடைய முடியாது. நீங்கள் வெறுமனே வெறுங்கையை வெறுமுழங்கால கொண்டு போய் அங்கே வச்சிங்கன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இது இந்த வேத வசனத்தின் பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. எலிசா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணு இடம் கொடுத்துருந்தால, அந்த மக என்ன ஆகி போயிட்டா, அவங்க வீட்டு பையன் இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே அவர் துக்கத்தோடு என்ன பண்ணுறா? புருஷங்கிட்ட ஒரு கழுது மேலே, புருஷங்கிட்டலாம் சொல்லலை, சேனத்தை கட்டி வச்சு என்ன பண்ணுறா? தீர்க்கதரிசியை தேடி வர்றா. வந்து அழுவுறா. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு இப்படினாலும் அழுவுற. உடனே கர்த்தர் எனக்கு செய்யாமல் இப்படி எனக்கு சொல்லாமல் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பா. ஒரு கோல் வச்சுருப்பான்ல தீர்க்கதரிசி, அந்த கோலை என்ன செய்கிற? கேயாசி கையில் கொடுக்குறாரு. கேயாசி கையில் கொடுத்து இந்த கோலை கொண்டு போய் அந்த குழந்தை மேலே வெய். அந்த குழந்தை என்ன பண்ணிக்கும்? உயிரோடு எழுந்திரிச்சுக்கும். அவன் நம்பிக்கையில் சொல்கிறான், விசுவாசத்தில் சொல்கிறான். ஆனால் கோலை கொண்டு போனால் என்ன பண்ணல? அந்த குழந்தை எந்திரிக்கல. ஏன்? கேயாசி கிட்ட சரக்கு இல்லை. சொல்லுங்க, கேயாசி கிட்ட சரக்கு இல்லை. யாரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு? எலிசாவோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எலிசா செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் உள்ள என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. நல்ல சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க, நல்ல பிரசங்கத்தை கேட்குறீங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா நீங்கள் இவங்க கொண்டு போய் கோலை வச்சோம் ஒன்றும் நடக்காத மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். உள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். இப்போ ஏமாத்திக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆறுதலை சொல்லுகிறார்கள். அவனால் என்ன பண்ண முடியல? ஆறுதல் அடைய முடியல. அதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்களேன். நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். எங்க இறங்குவேன்? பாதாளத்தில். எத்தனை பேருக்கு பாதாளத்துக்கு போற காசை? ஆனா வாழ்க்கை அவருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வாழ்க்கை இல்லை. பையன் செத்து போயிட்டாயா, இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை? பரலோகமாவது நரகத்துக்கே போறேன். என் பையனோட நானும் அப்படியே என்ன பண்ணுறேன்? நான் மறிக்கிறேன். வாழ விரும்பப்பில்லை. எது அப்படி அவனை ஏமாத்திடுச்சு? ஒரு பொய்யான தகவல். பல நேரங்களில், ஏராளமான நேரங்களில் உங்களை சந்தோஷமாக இருக்க விடாத படிக்கு பிசாசானவன் உங்களை பொய்யினால் என்ன பண்ணுவான்? சோதிப்பான். உங்கள் ஆத்துமாவை பாதாளத்துக்குள்ளே போக பண்ணுவான். உங்கள் ஆத்துமாவை இருளுக்குள்ளே போக பண்ணுவான். உங்கள் ஆத்துமாவை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க பண்ணுவான். ஆனால் நீங்கள் உண்மை என்ன? இந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. இந்த உலகம் என்ன சொல்லுதோ அது உண்மை அல்ல. உலகம் சொல்லுது பணம் காசு இருந்தால் தான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் சொல்லுதா உலகம்? சோத்துறோம். ஒரு வீடு காரு பங்களா அதெல்லாம் இருந்தால் தான் உலகம் உன்னை மதிக்கும். இல்லை, இது இல்லைனாலும் கர்த்தர் என்னை உயர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்காத எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த பூமியில் நான் உயர்ந்து இருக்கணும், நான் மேன்மையாக வாழணும், நான் சிறப்பாக வாழணும்னு என்ன ஒருவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? முன்குறித்து வச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தில் நல்ல திட்டத்தை வச்சுருக்கிறீங்களா, கெட்ட திட்டத்தை வச்சுருக்கீங்களா? நல்ல திட்டம். சத்தமாக சொல்லுங்கள். நல்ல திட்டம் தானே? இல்லை என் பிள்ளை எப்படியோ எக்கேடே கட்டு சீரழிஞ்சு போயிட்டு போகுது. தப்பே பண்ணுனா கூட நம்ம உள்ள என்ன பண்ணுதுங்க? வாதிக்குது. ஐயோ என் பிள்ளை இப்படி போகிறானே, இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறானே அப்படின்னு நம்ம அவன் கேட்காட்டி கூட போய் என்ன பண்ணுறோம்? நம்ம கண்ணு இப்படி செய்யாதரா சாமி அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம சொல்கிறோம், உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா.
நம்ம மனசை இப்படி துடிக்குதுன்னா நமக்காக ரத்தத்தை சிந்தின, நமக்காக தன் ஜீவனே கொடுத்த, பாதாளம் வரைக்கும் இறங்கி பாதாளத்தை ஜெயித்து வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் நம்மை குறித்து தீமையாய் நினைக்குமா? சொல்லுங்க. நினைக்கவே நினைக்காது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைவு வச்சிருக்கிறார்? நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நினைவோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் கொடுக்கிற நினைவோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க? இணையாதீர்கள். இணைந்தீங்கன்னா எங்கே போயிடுவீங்க? உங்கள் ஆத்துமா என்ன ஆயிரும்? பாதாளத்தில் மண்ணோட உலகத்தோட என்ன ஆயிரும்? ஒட்டி போயிடும். இல்லை, எந்த செய்தியும் என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. நான் எப்பவும் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சியாக இருப்பதை ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து வரும்போது நீ சோர்ந்து போனேன்னா அந்த ஆபத்தை நீ என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ போராட்டம் வருதோ, எப்போ உங்களுக்கு உபத்திரவங்கள் வருதோ அப்போ தான் நீங்கள் என்ன ஆகணும்? திடம் கொண்டு, பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். பலம் கொண்டு பலம் கொள்ளணும் முதல்ல. ஏன்னா பலன் இல்லைன்னா மனசில் என்ன இருக்காதுங்க? திடன் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரையும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் பலப்படுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய பலன். சொல்லுங்க திரும்ப. சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது, வாழ்க்கையை இடிஞ்சு போனுங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது, இனிமே என் வாழ்க்கை எடுத்துக்கட்டுறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, என் கூட இருந்தவங்களாம் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை இனிமே அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் அவர்களை நோக்கி பார்க்காதீர்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். யாரை இழந்தீர்களோ அவர்கள் திரும்ப உங்கள் பக்கத்தில் வருவார்கள். ஆமென். 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்படியே யாக்கோப்பு சகோதரர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பினுடைய சொப்பனத்தின்படி, பார்வோனுடைய சொப்பனத்தின்படி, யோசேப்பினுடைய விளக்கத்தின்படி தேசத்தில் கொடிய பஞ்சம் உருவாயிடுச்சு. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சகோதரமார்கள்லாம் எகிப்து தேசத்துக்கு தானியம் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே யார் இருக்கிறா? யோசேப்பு மேலே அதிபதியாக உட்கார்ந்துருக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? கடைசியாக பென்யமீனை விசாரிக்கிறான். குடும்பத்தை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறான்? விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே தெரியுது, இவங்க என்னுடைய சகோதரர்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஆனால் இவங்களுக்கு யோசேப்பை தெரியல. இப்போ யோசேப்பு சொல்கிறான். யோசேப்பு நினைக்கிறாரு, என்ன கொன்ன மாதிரியே என் தம்பியும் இவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க? கொண்டிருப்பாங்க. அதனால் தம்பியை பார்க்காம இவனுங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சப்போர்ட் பண்ண. தானியமெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அப்பாவுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டான். ஆனால் அவனுடைய இருதயம் என்ன ஏங்குது? எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்த பென்யமீனை என்ன பண்ணணும்? நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இனிமேல் பென்யமீனை நீங்கள் கூட்டிகிட்டு வராமல் என் மூஞ்சிலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இப்போ தானியம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டுட்டாங்க. கொடிய பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம். 1 வருஷம் பஞ்சம் இல்லை, 7 வருஷம் பஞ்சம். இப்போ இனி மறுபடியும் போய் என்ன பண்ணி ஆகணும்? எகிப்துக்கு போய் தானியம் வாங்கணும். ஆனால் அங்கே போனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? தானியம் கொடுக்க மாட்டார். யாரை கூட்டிகிட்டு போகணும்? பென்யமீனை கூட்டி போகணும். அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா பென்யமீனை அனுப்புனா தான் தானியம் வாங்க முடியும், நாம் உயிரோடு இருக்க முடியும். அப்பா அழுகுறாரு, ஏண்டா இப்படி சொன்னீங்க? பென்யமீன் ஒருத்தர் இருக்கிறானுங்க சொன்னீங்க, என்னென்னமோ சரி. அவன் எல்லாம் துருவி துருவி கேட்குறான். நாங்கள் சொல்ல வேண்டியதாகி போச்சு. இப்படி கூட்டிகிட்டு வர சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியல. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். பென்யமீனை கேட்கும்போது, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு வசனத்தில் அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். என்ன என்ன ஆக்குறீங்க? யோசேப்பும் இல்லை, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான்.
38வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். இவனுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னு சொன்னால், என்னுடைய நரைமயிறு வயசான காலத்தில் வாழ்கிறேன், நான் எங்கே தான் போவேன்? பாதாளத்துக்கு தான் போவேன். பாருங்கள், மறுபடியும் திரும்ப ஒரு பொய்யான ஒரு செய்தி. யோசேப்புக்கு ஏதாவது, பென்யமீனுக்கு ஏதாவது, யோசேப்புக்கு ஆன மாதிரியே ஆயிரும், சிமியோனுக்கு ஆன மாதிரியே தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். நான் சொல்லுகிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சம்பவத்தோடு இணைச்சி 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 என்ன பண்ணுவான் பிசாசு? நிறைய சம்பவங்களை, தோல்விக்குரிய சம்பவங்களை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். ஒன்றை நிறுத்த மாட்டான். ஹலோ, எவ்வளோ பேர் விளங்கிட்டீங்க? ஒரு பிரச்சனையில் சோர்ந்து போனீங்கன்னா அந்த பிரச்சனையை விட்டு மேலே வரக்கூடாதபடிக்கு திரும்ப திரும்ப அடுத்தடுத்து என்ன பண்ணுவான் பிசாசு? ஏன்னா என் வலைக்கு வந்துட்ட, என் கையில் சிக்கிட்ட, உன்னை சீரழிக்காமல் நான் விட போகிறதே இல்லை. இதுதான் பிசாசு பண்ணுற டார்கெட். திரும்ப திரும்ப என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஆரம்பத்திலே ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் கிட்ட வர்றக்க இயேசு சொன்னார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைங்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் முதல் வலையிலே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? வலையில் வீழ்த்தி கொண்டே இருப்பான். ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? ஒருவேளை அப்படி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சோதனைகளை வந்திருந்தாலும் நீங்கள் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க? கர்த்தரை நோக்கியே பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 45ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 27வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது. என்ன, யார் சொன்ன வார்த்தையை சொன்னாங்களா? யோசேப்பு. இப்போ யோசேப்பு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தன்னை சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் தாண்டா உங்கள் குழியில் தூக்கி போட்ட எகிப்துக்கு வித்த யோசேப்பு, கர்த்தர் என்னை உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த பதவி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் இந்த பஞ்சம் 7 வருஷம் இருக்க போது, நீங்கள் அந்த தேசத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் நீ அப்பாவையில் என்ன பண்ண, சகோதரிமார்கள் எல்லாத்தையும், பேரப்பிள்ளை, மனைவி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எங்கள் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வர்றதுக்கு தேவையான எல்லா வண்டி வாகனத்தையும் என்ன பண்ணித்தாரேன், நான் ஆயத்தம் பண்ணித்தாரேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அப்பா யோசேப்பை எந்த சிங்கமும் கொல்லல, அப்பவாவது உண்மையை ஒத்துக்கிட்டானுங்களான்னு பாருங்களேன். கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு என்ன செய்யலை, உண்மையை சொல்லவே இல்லை. யோசேப்பும் சொல்லலை. யோசேப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாருங்க, நொடிஞ்சு போய், மன உளைச்சல்ல நொந்து போய், வாழ்க்கை வெறுத்து, என் ஆத்மா எங்கே கிடக்குது? இப்போ மண்ணோடு ஒட்டி பாதாளத்துக்குள்ளே கிடக்குது. அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, யோசேப்பு உயிரோடு தான், ஆனால் நம்ப முடியல. என்ன பண்ண முடியலைங்க, நம்ப முடியல. சத்தமாக சொல்லுங்க, நம்ப. வார்த்தை வரும்போது என்ன பண்ண முடியறதில்ல. கெட்ட விஷயம் வரும்போது உடனே நம்புவோம். நல்ல விஷயம் வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன். அது விஷயங்கள் இப்போ உண்மையாக தீர்க்க தரிசனம் சொன்னால் கூட என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நல்ல விஷயங்கள் என்ன பண்ண முடியலைங்க, நம்ப முடியல. ஆனால் கெட்ட விஷயம், அவர் சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு கெட்டதான ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன பண்ண முடியுது, நம்ப முடியுது. மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்டது. நீங்கள் ஆண்டவரோடு இறைஞ்சிருந்தீங்கன்னா கெட்ட விஷயத்தை நம்ப மாட்டீங்க, நல்ல விஷயத்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவீங்க, விசுவாசிப்பீங்க. வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போது என்ன சொன்னாங்க, யோசேப்பு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும்
தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அதுக்கு முன்னால 26 வாசிச்சிருங்கம்மா கொஞ்சம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் யாரு உயிரோடு இருக்கிறா? யோசேப்பு. சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யா? உண்மை. முதல்ல ஏதோ ஒரு திஷ்டம் முருகன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னது பொய். இப்ப யாக்கோப்பு அடிக்கிறது எதை நம்புச்சு? பொய்ய நம்புச்சு. இப்ப யாக்கோப்பு நீங்க செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களேப்பா, அந்த யோசேப்பு இப்ப உயிரோட இருக்கிறான், தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. மூச்சை நின்று போச்சு. என்னங்க? அப்புறம் அடுத்த வார்த்தை, அவன் அவர்களை நம்பவில்லை. அவன் அவர்களை நம்பவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பண்ணாது? நம்பாது. நாமளும் நம்புறதில்லை. நாம் எப்போ நம்புறதில்லை தெரியுமா? சர்ச்சுக்கு ஆராதனைகள்லாம் வரும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காரும்போது இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதையும் நம்புறதில்லை. அவர் உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார் என்பதையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியாமல் மூச்சு அடைச்சி போயிடுது. பிரச்சனைனால் நமக்கு என்ன ஆகி போயிடுதுங்க? மூச்சு அடைச்சி போயிடுது. சொல்லுங்க சத்தமா, மூச்சு அடைச்சி போயிடுதா? நம்ப முடியலையா? அழுது அழுது அப்படியே மூச்சு தேம்புன்னு தேம்பி கண்ணீர் விட்டு கதறி கூப்பாடு போட்டு அப்படியே என்ன ஆயிடுது? இருதயமே ஆமாம் சொல்லி அடுத்து சொல்லி, எனக்கு வந்த சோதனை, எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட அதுதான் மூச்சு அடைச்சி போய் நிற்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லை, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். பிசாசு பல பொய்களை சொல்லி உங்கள் இருதயத்தை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க பண்ணுவான். ஆனால் இயேசுவோ அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தன்னை வெளிப்படுத்தி, இந்த தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ அடுத்த வசனத்தை படிங்க, தொடர்ந்து படித்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. வண்டியெல்லாம் பார்த்தோன்னா தான் என்ன பண்ணுது? ஆவியே உயிர்ப்பிக்குது. உயிர் தெழுது. இப்போ ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுதுங்க? நம்புது. உண்மையை நம்புது. எதை? யோசேப்பு சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டபோது, அவன் அனுப்பின ஆடு மாடு வண்டியெல்லாம் பார்த்தபோது. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க. அடையாளத்தை பார்த்தா தான் நம்புவேங்காதீங்க. தோமா அப்படி தான் சொன்னான், நான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லும்போது நான் நம்ப மாட்டேன். அவர் செத்த விதம் எனக்கு தெரியும். எவ்வளோ பரிதாபமாக செத்தாரு தெரியுமா? அவர் தூக்கி கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. அப்படி நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? அவர் விழாவில் கை போட்டு பார்க்கணும். அடுத்தது கையில் இருக்கிற காயத்தை என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். இல்லை இல்லை இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயம் நம்பணும். எந்த அடையாளமும் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பும்போது, அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி நம்பும்போது, எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலானவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பும்போது உங்கள் ஆவி என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கலிகூற ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லலாமா? அப்போ எதை நம்பக்கூடாது? பொய்யை நம்பக்கூடாது. சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? எத்தனை பேர் சந்தோஷமாக போக போகிறீங்க? இன்னைக்கு போனோடனே பிசாசு முதல் வேலையை என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை தான் முதல்ல பொய்யை கொண்டு வருவான். பொய்யை என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. உனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி, இங்கே வலிச்ச உடனே கிட்னி போயிருக்குமோ? இப்படியெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? சந்தேகத்தை நிறையா. ஆமாம், தலை வலிக்கும், உள்ளே வலிக்கிற மாதிரி இருக்கும். கட்டிக்குது, மூளையில் வந்துருக்குமோ? எதுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமோ? இல்லை. ஹல்லேலூயா. இப்படி நிறைய பொய்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது,
கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது. எப்பெல்லாம் உங்களால் முடியலையோ அப்போல்லாம் பைபிள் திறந்து என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. படித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவார், உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு தேவை என்ன, உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்கள், உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட மரித்தோரில் இருந்தது எழும்பினது உண்மையானால் நீங்கள் எங்கே பார்ப்பீர்கள், மேலானவைகளை, பரலோகத்தையே பார்ப்பீங்க. பூலோகத்தை என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.